ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கவிகண்ணன். இன்றைக்கி டியூஸ்டே vlog தான் பார்க்க போகிறீங்க. டியூஸ்டே 10 மணிக்காக தான் vlog ஷூட் பண்ணவே ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி பசங்களுக்கு பாக்ஸுக்கு வந்து இன்றைக்கி வாங்கி பத்தா செஞ்சு கொடுத்துருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் தக்காளி சட்னியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் லன்ச் ப்ரிப்ரேஷனுக்கே வந்தேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கேரளா ரைஸ் மட்டை ரைஸ் தான் வச்சுருக்கேன். அதுக்கு கிரேவி பார்த்திங்கன்னா சேப்பக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு தான் ரெடி பண்ணின்னு இருக்கேன். இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா அப்பப்போ இந்த மாதிரி கிழங்கெல்லாம் சேர்க்குறது ரொம்ப நல்லது. பசங்களுக்குமே அடிக்கடி இதில் வந்து ஃப்ரை பண்ணுறதோ இல்லாட்டி இந்த மாதிரி கிரேவி பண்ணி கொடுக்குறதும் ரொம்ப நல்லது. சேப்பக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பாயில் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதை தோலை இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கினேன். கிரேவிக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம் சீரகம் மிளகு சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு காஞ்சி மிளகா அதுக்கப்புறமா மீடியம் சைஸ் 2 வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கினேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பூண்டியும் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு ஒரு தக்காளியை நல்லா சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வேக வச்சுருந்த சேப்பக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா சில்லி பவுடர் அதுக்கப்புறம் தனியாத்தூள் மஞ்சள் இத்தனையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். நான் வந்து மீடியம் சைஸ் நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, அந்த சைஸுக்கு தான் புளி ஊற வச்சு அதை வந்து கரைச்சி சேர்த்துக்கினேன். புளி சேர்த்துட்ட பிறகு லிட்டை க்ளோஸ் பண்ணி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நல்லா குழம்பு கொதித்து புளி வாசனை எல்லாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அனல்லையே இன்னொரு 5 நிமிஷம் விட்டுட்டோன்னா குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். புளிக்குழம்பு எப்போவுமே நல்லா கொதித்து வரணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இது கொதிக்கிற கேப்பில் பார்த்திங்கன்னா நான் வந்து காலையில் கழுவி வச்ச சாமான் எல்லாமே வந்து கவுத்துடலான்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்னு இருக்கேன். கிச்சனில் வேலை செய்கிறோன்னா வெறும் குக்கிங் பார்க்காம சைட் பை சைடு இப்படி கிச்சன் க்ளீனிங் அதுக்கப்புறமா சாமான் இருந்தால் எடுத்து வைக்கிறதோ இல்லை சின்ன சின்ன வேலைங்க செய்கிறதோ இல்லாட்டி பாக்ஸ் எல்லாம் ரீஃபில் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணிட்டோன்னா ஒரே வேலையை முடிஞ்சிடும். லன்ச் எல்லாமே ஆன பிறகு மத்தியானமாக பார்த்திங்கன்னா நான் வந்து வெத்தலை தீபம் ஏற்றின்னு இருக்கேன். அதை வந்து எப்போவுமே ஷேர் பண்ண தேவையில்லைன்ட்டு நான் வந்து ஷேர் பண்ணல. அதனால நான் விளக்கேற்றுறதை வந்து ஷேர் பண்ணல. விளக்கு எல்லாமே ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து லஞ்சே சாப்பிட வந்தேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாதம் சேப்பக்கிழங்கு அவரைக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். நாங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். லக்கியும் எங்களோட கொஞ்சம் நேரம் படுத்துன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் விட்டு இந்த ஃபேஸ் பேக் தான் ரெடி பண்ணலான்ட்டு தான் ரெடி பண்ணின்னு இருக்கிறேன். இப்போது வெயில் ஜாஸ்தியாகவே இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபங்க்ஷன்ன்றதுனால நிறைய சுற்றுறதாயிடுச்சு. சண்டே ஆனால் வீட்லேயே இருக்க முடியல, அந்த மாதிரி தான் சுற்றின்னு இருக்கிறோம். ரொம்ப டேன் ஆன மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஈட்டுக்கு வந்து சின்ன சின்ன கொப்பளம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, அதனால குக்கும்பர் பேக்கை வந்து ரெடி பண்ணலான்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 குக்கும்பரை தோலை சீவி இப்படி கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை வந்து நம்ம ஐஸ் க்யூப் ட்ரேயில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி அதை வந்து நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணோன்னா ஃபேஸில் வர சின்ன சின்ன பிம்பிள்ஸ் எல்லாமே போயிடும். பிக்மெண்டேஷன் டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுன்னே சொல்லலாம். காலையில் ஒரு க்யூப் சாயங்காலம் ஒரு க்யூப்பை நம்ம நல்லா மூஞ்சியில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம மூஞ்சி கழுவினாலே போதும். நல்லா ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ் அதுக்கப்புறமா பிக்மெண்டேஷன் சின்ன சின்ன குரு எல்லாமே வந்து அவாய்ட் ஆகும். மெயினாக இந்த வெயிலுக்கு வர ஹீட் பபிள்ஸ் எல்லாமே குறையும். இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் மீந்துச்சு, அதை வந்து அப்படியே வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன். இதை அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் இருந்தாலே போதும். நல்ல ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணின்னு வந்துட்டேன். அதுக்கப்புறமா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு தான் ஊற வச்சுருந்தேன். நேற்றே பார்த்திங்கன்னா வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுட்டு இருந்தேன். எப்போவுமே இந்த மாதிரி சின்ன சின்ன க்ளீனிங் வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா சாயங்காலமாக பசங்களை வந்து சொல்லி கொடுக்கும்போது இல்லாட்டி சாயங்காலம் ஃப்ரீயாக உக்காந்து இருக்கும்போதே க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்றதை முன்னாடியே பிளான் பண்ணி அதை வந்து க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுப்பேன். அப்போ பாருங்கள், இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம குவிக்கன் எடுத்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக நான் வந்து வாழைப்பூவை க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்ததுனால மத்தியானம் லஞ்சை முடிச்சுட்டு நான் வந்து கடலைப்பருப்பையும் ஊற வச்சுட்டு இருந்தேன். அதுக்கு தான் இப்போ அரைச்சி வாழைப்பூ போட்டு வாழைப்பூ வடை செஞ்சுக்கலாம்.
ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா இப்படி க்ரஷ் பண்ண மாதிரி அரைச்சிக்கணும். கூடவே வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் எல்லாம் மௌரிஷை சாப் பண்ணி போட்டிருக்கிறதுனால நடுவில் மௌரிஷை கையும் தெரியும். வாழைப்பூவுமே அவ்வளோதான், இந்த சாப்பர்லேயே போட்டு நல்லா 2-3 வாட்டி கட் பண்ணோன்னா நல்லா கொஞ்சம் பொடியாக கட் ஆகிடும். அது வந்து அப்படியே இந்த மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப பொடியானாலும் வாய் கிடைக்காது. இப்படி கொஞ்சம் ஒரு வாழைப்பூவை வந்து 4 கட் பண்ணுற மாதிரி இருந்தால் போதும். அதுவுமே சேர்த்துட்டு பருப்பையும் அரைச்சி சேர்த்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். வாழைப்பூ வடை எப்போவுமே கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டால் தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தட்டி போட்டுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இதை சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு பசங்க வந்து அவங்கவுங்க வேலை பண்ணால் போனாங்க. எப்போவுமே ஆயில் ஃபுட்ஸ்ன்னு கொடுத்தேன்னா அன்றைக்கி டீ வந்து கொடுப்பேன். பசங்களுக்கு டீ காஃபி அண்ணா தான் ரொம்ப பிடிக்குது. பாலை விட அதுதான் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிடுவேன், கொடுக்க மாட்டேன். சரி, இந்த மாதிரி ஆயில் ஃபுட் சாப்பிடும்போது மட்டும் டீ ப்ரிஃபர் பண்ணுவேன். அவங்களும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா படிக்க போனாங்க. சாயங்காலம் ஆச்சுன்னா பார்த்திங்கன்னா அதே டிவி, ஃபோன் வந்து வச்சுக்கிறாங்க. அதனால் இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா கேரம் போர்டு ஆடுறதுனால கொஞ்சம் வந்ததுமே கேரம் போர்டு ஆடிட்டு அது ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் அப்படி இப்படின்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுலேயே ஸ்நாக்ஸ் பிரேக் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா போனாங்கன்னா அவங்க படிக்கிறதுல வந்து பிஸி ஆகிடுவாங்க. அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் நேரம் அவங்க கூட விளையாடிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு படிக்க போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து வெளியில் செடி எல்லாமே நல்லா வெயிலாக இருக்குதுன்ட்டு வாசப்படியில் இருக்கிற செடி எல்லாமே வந்து காலையிலே வெயிலில் வச்சுருந்தேன். அந்த செடிக்கு எல்லாமே தண்ணியை விட்டுட்டு எல்லாத்தையும் அந்த இடத்துல எடுத்து வைக்கலான்றதுக்காக தான் போயின்னு இருக்கேன். நம்ம செடிங்க வச்சுருக்குறோன்னா அதை மெயின்டைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் மெயின்டைன் பண்ணணும். இல்லாட்டி சீக்கிரமாகவே வாடிடும். அதனால் அப்பப்போ இந்த மாதிரி எடுத்து வெயிலில் வைக்கிறது, எடுத்து உள்ளே வைக்கிறது, இப்படி தான் நடக்கும். என்னோடய கார் பார்க்கிங் இப்போ பார்த்திங்கன்னா ஏதோ 40 நாளாக வெளில பெருக்கவே இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. மரத்தில் இருக்கிற இலை மொத்தமே இந்த சீசன்னா நம்ம காம்பவுண்ட்குள்ளே தான் இருக்கும். ஒரு நாளைக்கு நானும் 3 வாட்டி பெருக்கிறேன். இருந்தாலும் ஒன்றும் குறையிற மாதிரி இல்லை. இது ஒரு 2 மாதத்துக்கு இப்படி தான் இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. ஃப்ரீயாக இருக்கும்போது பெருக்கிக்குவேன், இல்லாட்டி அப்படியே விட்டுடுவேன். ஆனால் கம்பல்சரி காலையில் ஒரு வாட்டி, சாயங்காலம் ஒரு வாட்டி பெருக்கிக்குவேன். இப்போ இங்கே வச்சுருக்கிற செடிக்கு எல்லாமே தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன், வெயிலில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்ன்ட்டு. அது நல்லா வெயிலில் கொஞ்சம் இருந்த பிறகு சாயங்காலமாக எடுத்து எல்லாத்தையும் உள்ளே அரேஞ்ச் பண்ணின்னு இருக்கேன். வீட்டு முன்னாடி இப்படி க்ரீனரியாக பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். எனக்கு செடிங்கன்னாலே அவ்வளோ பிடிக்கும். செடிங்க எங்கேயாவது பார்த்தேன்னா உடனே ஒரு 2 செடியாவது வாங்கின்னு வந்துடுவேன். அந்த அளவுக்கு அந்த செடிங்கன்னா க்ரேஸாக இருக்கும். இன்டோர் பிளான்ஸும் நிறைய வைக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கு கரெக்டான ஸ்பேஸோ இல்லை அது வாங்கின்னு வர்றதுக்கு டைமோ இன்னும் செட் ஆகலை. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் என்னால் முடிஞ்சிச்சுன்னா இன்டோர் பிளான்ஸையுமே வாங்கின்னு வந்து ரூமில் அதுக்கப்புறமா ஹாலில் எல்லாம் வைக்கணுன்ட்டு ரொம்ப ஆசை தான். அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக உள்ளவோ ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ செடிங்க எல்லாமே அந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் ஒரு வாட்டி பெருக்கிடலான்ட்டு தான் பெருக்கின்னு இருக்கேன். இது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாயங்காலம் விளக்கேற்றுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் வெளில வந்தேன்னா லக்கி இப்படி தான். இப்போ சின்ன பசங்க எப்படி கூடவே சுற்றுவாங்களோ அப்படி தான் வந்து வெளில வேலை எதனா வந்தேன்னா லக்கி வந்து கூடவே சுற்றும். அதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா லக்கிக்கு தொடப்பம்னா அவ்வளோ பிடிக்கும். மெயினாக வந்து எதுவுமே ஆட்டக்கூடாது. நம்ம அப்படின்னா வேல் எடுத்து சும்மா அப்படி ஆட்டி காட்டினாலும் சரி, லக்கிக்கு வந்து அவ்வளோ குஷியாகிடும் வந்து வேலை பிடிக்கிறது. இல்லாட்டி இந்த தொடப்பம் நம்ம பெருக்கிறது பார்த்தா கூட அவ்வளோதான் வந்து தொடப்பத்தை கடிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணும். அதோட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்படியே என்னோடய க்ளீனிங் எல்லாமே முடிச்சிட்டேன். வெளியில் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஸ்ட்னா ஒரு 5 நிமிஷம் உட்காந்தாலே நமக்கு அந்த ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம பண்ணி வச்சுருந்தது ஐஸ் க்யூப் ஆயிருக்குதான்னு பார்த்தேன். நல்லாவே ரெடி ஆகிட்டுருக்கு. இதை வந்து ஒரு கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். இன்னொன்று இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடாதீங்க, எல்லாமே மறுபடியும் மெல்ட் ஆகிடும். இது இப்படி க்யூப்ஸ் ஆன பிறகு இதை வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் அதுக்கப்புறமா நைட் தூங்க போகும்போது நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு படுத்திங்கன்னா அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். குக்கும்பர்ன்றதுனால உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி தரும். அதே மாதிரி ஃபேஸும் அவ்வளோதான், அவ்வளோ வந்து கிளியராக இருக்கும். இதை வந்து கரெக்டாக ஒரு 15 to 20 days யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அவ்வளோ சேஞ்சஸ் இருக்கும்.
இதையும் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் தொண்டைக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். டின்னரும் சாப்பிட்டுட்டு ஸ்டவ் எல்லாமே தொடச்சி விட்டுட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம ரொட்டீன் எப்படி இருக்குமோ நைட் க்ளீன் பண்ணிவிட்டு சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு பெட்டுக்கு போயிட்டோம். இப்படி தான் வந்து அன்றைக்கி என்னோடய டே இருந்துச்சு. டூஸ்டேஸ்னால் அந்தளவுக்கு வேலை இருக்காது, ஏன்னா மண்டே வந்து கம்ப்ளீட்டாக வீட்டை க்ளீன் பண்ணிட்டுருப்பேன். அதனால டூஸ்டேஸ் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் போகும். இப்படி தான் எனக்கு அன்றைக்கி இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, it's bye from Kavita Kannan. Thank you.